70 வயசு கொண்ட ஒரு முதியவர் ஒரு 17 வயசு மாணவி கூட உல்லாசத்தை அனுபவிச்ச நேரத்தில் கையும் களவமாக பிடிச்சிருக்காங்க. போலீஸார் அவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த செய்தி நாங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்றாங்க. போக்சோ கேஸ்ன்றனால ரகசியமாக ஏதோ விசாரிக்கிறாங்களோ, களத்தில் இறங்கி அது என்னதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறப்ப தான் ஒரு மாணவிகளை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்கிற விஷயம் எல்லாமே என்ஐஏயோட விசாரணையில் தெரிய வருது. நதியாவோட பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட படிக்கிற பசங்க சும்மா வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறது, ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு ஒரு மாலுக்கு கூப்பிட்டு போகிறது, மாலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி தருது. அதில் ஒரு +2 மாணவி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நாள் கூட இவங்க இந்த மாதிரி ஒரு தவறான செயலுக்கு பயன்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை அங்கே நுண்ணுறிவு பிரிவு உளவுத்துறை போலீஸும் இருப்பாங்க. அவங்க கமிஷனருக்கும் டிஜிபிக்கும் தகவல் சொல்லணும். அவங்களும் தரது கிடையாது. எல்லாமே சம்திங் தான். அவங்களோட பசங்களாக இருந்து அவங்க சும்மா இருப்பாங்களா? இந்த மாதிரி ஈடுபடுத்துவாங்களா இந்த மாதிரி விபச்சாரத்தில்? சொல்லுங்கள். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்றப்ப மட்டும்தான் செய்தியாளர் கூப்பிட்றாங்க. அது ஒரு செய்தி வரணுன்றதுக்காக அவங்க ஒரு விளம்பரத்துக்காக ஒரு செய்திகளை தராங்க. ஆனால் ஒரு தவறு பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை கொடுக்க வேண்டியது தானே. அப்போ நீங்கள் மறைக்கிறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு தானே அர்த்தம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாடையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் சென்னை வலசரவாக்கத்தில் நடந்தது. முக்கியமாக பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது பெரும் பேரதிர்ச்சியான சம்பவமாக இருந்தது. பள்ளி மாணவிகளை வைத்து பாலியல் தொழில் நடத்திட்டு வந்த ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த விஷயத்தை முழுசாக ஆய்வு பண்ணியிருக்கக்கூடிய நம்ம சீனியர் நிருபர் அரவிந்த் அவர்கள் இது தொடர்பாக நம்ம கிட்ட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார். வணக்கம்ண்ணா. வணக்கம். நதியான்ற ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்ந்து இன்னும் அந்த செயின் போய்கிட்டே இருக்கு. இந்த சம்பவம் எங்கே எப்படி ஆரம்பிச்சதுன்னு? அதாவது மே 18ஆம் தேதி நைட்டு வலசரவாக்கம் ஜெய்நகர் 2வது தெருவில் சென்னை மாநகர காவலுக்கு உட்பட்ட விபச்சார தடுப்பு போலீஸார் சந்தேகப்படக்கூடிய இருக்கிற ஒரு வீட்டை செக் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு கொண்ட ஒரு முதியவர் ஒரு 17 வயசு மாணவி கூட உல்லாசத்தை அனுபவிச்ச நேரத்தில் கையும் களவமாக பிடிச்சிருக்காங்க. இது தொடர்பாக விசாரணையில் டி நகரை சேர்ந்த ஒரு பிரபல விபச்சார புரோக்கர் நதியா என்ற பெண் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே அவங்களுடைய தங்கச்சி சுமதி என்ற பெண்ணும் அவங்களோட 2வது கணவர் ராமச்சந்திரன்றவர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் செய்தித்தாளில் நம்ம வெப்சைட்டில் எல்லாத்துலேயும் தகவல் வெளியே வந்துச்சு. இது தொடர்பாக மற்ற மீடியாக்கள், அதாவது இந்த செய்தி தவிர்த்து யார் போடலையே அவங்களாம் ஏவிஎஸ், அதாவது விபச்சார தடுப்பு போலீஸார் அணுகி என்ன செய்தி ஏன் எங்களுக்கெல்லாம் தரல, ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் வந்திருக்கு, குறிப்பிட்ட செய்தித்தாளில் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போலீஸார் அவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த செய்தி நாங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்றாங்க. கைது பண்ணது உண்மை, ஆனால் எப்படி இந்த இது செய்தி வெளியாச்சுன்னு சொல்லிட்டு போலீஸே இது பண்ணுறாங்க. சென்னை மாநகர கமிஷனர் இந்த செய்தி எப்படி வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விபச்சார தடுப்பு போலீஸாரை இது பண்ணுறாங்க, கொஸ்டின் பண்ணுறாங்க. அவங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம போயிட்டு மீடியாக்கள் அவங்க கிட்ட கேள்வி எழுப்புறப்போ பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு சரியான பதில் தரல. வழக்கமாக ஒரு விபச்சார வழக்கில் கைது நடவடிக்கை நடந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட இது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் சிட்டி போலீஸ் கமிஷனரோட பிஆர்ஓ ஏசிபிஆர்ஓ இருப்பாங்க. அவங்க மூலயமா நமக்கு மெயில் வரும். அவங்க மூலயமா நமக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமான கேஸாக தான் ப்ரெஸ் மீட் நடத்தி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இதில் எதுவுமே நடக்கலை. மாறா இவங்க கோவம் தான் படுறாங்க. ஸோ அப்போ உண்மையாகவே என்ன தான் நடந்திருக்கு, இப்போ ஏதோ ஒன்று மறைக்க பார்க்குறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரியுது. ஏன்னா இது ஒரு வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஒரு வேளை 17 வயசு ஒரு மாணவி இதில் ஈடுபடுத்தியிருக்காங்கிறதுனால போக்சோ கேஸ்ன்றதுனால ரகசியமாக ஏதோ விசாரிக்கிறாங்களோ அப்படின்ற கோணத்துலேயும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம களத்தில் இறங்குறப்ப தான் நம்ம நக்கீரன் டீம் களத்தில் இறங்கி அது என்ன தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறப்ப தான் ஒரு பெரிய தகவலே நமக்கு கிடச்சிச்சு. நீங்கள் சொன்னது போல் எப்போவுமே ஏதோ ஒரு க்ரைம் சீனும் இல்லை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போலீஸ் நடவடிக்கை எடுத்த உடனே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸின் அடிப்படையில் தான் செய்திகள் வரும். அதுக்கப்புறம் கூடுதல் தகவலுக்காக நம்ம ஆய்வெல்லாம் மேற்கொள்வோம். இந்த சம்பவத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் விபச்சார தடுப்பு பிரிவு காவல்துறை இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அதாவது கைது நடவடிக்கையில். இந்த விஷயம் இதற்கு முன்னாடியே என்ஐஏ சம்பந்தப்பட்டதாகவும் தகவல்கள் இருக்குல்ல? ஆமாம், இதுதான் அது. அதாவது இது வரைக்கும் என்ஐஏ நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்த மாதிரி ஒரு கேஸை தமிழ்நாடு போலீஸுக்கு கொடுத்ததா வரலாறு இல்லை. ஏதாச்சும் தகவல், அதாவது முக்கியமான தகவல்கள் இருந்தால் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விபச்சார வழக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப ஏன் அவங்க கொடுக்குறாங்க, எதனால் தமிழ்நாடு போலீஸ் இது மறைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இறங்கி கலாய்வு பண்ணுறப்ப தான் நமக்கு அது தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இது ஒரு 3 மாதமாக என்ஐஏ இவங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கடந்த
ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டி நகரில் ஒரு டாஸ்மார்க் மேலே வந்து ஒரு பெட்ரோல் குண்டு அடிக்கிறான் ஒரு ரவுடி. அவன் வந்து கருக்கா வினோத்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக தலைமை அலுவலகம் டி நகரில் இருக்குது, அதாவது கமலாலயம், அது மேலேயும் பெட்ரோல் பாம் அடிக்கிறான். இது பெரிய பிரச்சனையாக வருது. அப்போது என்னன்னா இந்த வழக்கு வந்து திமுக காரங்க செஞ்சுருப்பாங்களா பாஜக மேலே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. அப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தேடி பிடிக்கிறப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறப்ப இவன் பேர் கருக்கா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வழக்குகள்லாம் தொடர்புடையவன், இந்த வழிப்பறி திருட்டு வழக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறவன் எதனால் பாம் அடிச்சான்றது தெரியல அப்படின்றத அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி இது பண்ணி போடுறப்ப இப்போ அதாவது வந்து இப்போ வழக்கமாக வேற எங்கேனா பாம் அடிச்சிருந்தா இப்போ டாஸ்மார்க் மேலே அடித்தாங்க, வேற எங்கேயும் பெட்ரோல் பாம் அடித்தாங்கன்னா ஒரு நடுத்தர ரவுடி, ஒரு சாதாரண வழிப்பறி பண்ணுறவன் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஆள் அதாவது பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்கிற ஆளுநர் மாளிகையின் வெளியே ஒரு குண்டு மாளிகை வெளியே அடிக்கிறப்போ எல்லாரையும் இது பேசும் பொருளாகிடுச்சு அந்த நேரத்தில். அதாவது இந்த போராட்டங்கள், அதாவது நீட் விலக்கு கேட்டு நடந்த போராட்டத்தை விட இவன் வந்து ஏதோ பண்ணிட்டான்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்போ என்ஐஏவோட குறி வந்து பார்த்தீங்கன்னா திமுக மேலே வந்து திரும்புது. ஒருவேளை திமுக தான், திமுக பிரமுகர்கள் யாரோ வந்து இவனுக்கு பின்னாடி இருக்காங்க போல இருக்கு, அவனால தான் இவன் தைரியமாக வந்து ஒரு ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடியே வந்து பெட்ரோல் பம்ப் போடுறான், கமலாலயத்துக்கு முன்னாடி போடுறான்னு சொல்லி அவங்க அவனோட பேக்ரவுண்டை பற்றி விசாரிக்கிறாங்க. ஒரு அது 6 மாதமாக நடந்துட்டுருக்குது, எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒன்று தான் இது, வழக்கமான ஒன்று. இந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்கன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அவங்க மேலே அவங்க வந்து ரொம்ப நாள் வாட்ச் பண்ணுவாங்க. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு சில ஏஜென்சிகள்லாம் இருக்குது, ஐபியிலேருந்து பார்ப்பாங்க, என்ஐஏலேருந்து விசாரணை நடத்துவாங்க. ரகசியமான விசாரணையாக இருக்கும், அது தெரியாது. அது கடைசி நேரத்தில் தான் வந்து அது உங்களுக்கு எல்லாம் அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்ச உடனே தான் அவங்கள வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதியான்னு ஒரு பொண்ணு தான் வந்து இவங்களை வந்து இவன் ஒரு முறை தப்பு பண்ணிட்டு வரப்பையும் வந்து அவனை இந்த போலீஸ்லேருந்து காப்பாற்றி கொண்டு வர்றது, ஜெயிலில் இருந்தக்க அவனை வந்து ஜாமீனில் எடுத்துகிட்டு வர்றது, லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி இந்த கேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வழக்கு. இதிலெல்லாம் வந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அப்போது நதியாவோட பேக்ரவுண்டு என்னன்னு சொல்லிட்டு என்னையை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க. அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க திடீர் சோதனை வந்து நடத்துகிறாங்க டி நகரில் இருக்கிற அவங்க வீட்டில், நதியாவுடைய வீட்டில் என்ஐஏ சோதனை பண்ண. அப்போ இந்த நதியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்டு என்னென்னா அவங்க ஆரம்ப கட்டத்தில் இந்த சாராயம், கள்ள சாராயம், பிளாக்ல வந்து மது விற்பனை செய்கிறது, அந்த மாதிரி இது பண்ணுறது, அப்புறம் கஞ்சா வைக்கிறது, அதுக்கு உறுதுணையாக வந்து இந்த கருக்கா வினோத் அவங்க டீமெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் அந்தளவு வருமானம் இல்லைன்னொடனே அவங்க வந்து நேபாளில் சேர்ந்த மாயான்னு ஒரு கான்டாக்ட் வந்து அவங்களுக்கு வராங்க. அதே போல் வந்து அவங்களோட தங்கச்சி சுமதி, அதே போல் தங்கச்சியோட 2வது வீட்டுக்காரரு ராமச்சந்திரன், இவங்க கான்டாக்ட்லாம் வரப்போ நம்ம விபச்சார தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இதில் இறங்குறாங்க. அது இறங்குறதுமா அவங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாக அது செயல்படுது. அதே போல் வந்து நிறைய படம் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாயான்ற பொண்ணு வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து பொண்ணுங்களை கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு சிலருக்கு அந்த பீடோஃபைல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது சின்ன வயசு மாணவிகளை வந்து மாதிரி இது பண்ணணும், அந்த ஒரு சல்லாப புத்திகள் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பள்ளி மாணவிகளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாணவிகளை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்கிற விஷயம் எல்லாமே வந்து என்ஐஏயோட விசாரணையில் தெரிய வருது. இவங்க என்ஐஏ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அவங்கள வாட்ச் பண்ணிட்டு வராங்க. அதோட நேரத்தோடு தான் வந்து அவங்க இது பண்ணுறப்போ அவங்க செல்ஃபோனில் வந்து ஒரு 17 பள்ளி மாணவிகளை வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி அவங்க வந்து தவறான தொழிலுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 170க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் வந்து அதில் வந்து கண்டுபிடிச்சதாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, தமிழக டிஜிபி சங்கர் ஜுவாலுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்ன உடனே அவர் சிட்டி போலீஸ் சந்தீப் ராய் ரத்தோருக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. உடனே அவங்க என்ன பண்ண தனிப்படை அமைக்கிறாங்க. டிசி வனிதா தலைமையில் அந்த இது மேற்பார்வையில் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இந்த டீம் வந்து ஸ்பெஷல் டீமுக்கு வந்து ஏசி ராஜலட்சுமின்னு சொல்லிட்டு அதை ஏவிஎஸ், அதை விபச்சார தடுப்பு பிரிவோட உதவி ஆணையர் இவங்க அவங்க, அதுக்கப்புறம் ஆய்வாளர், விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளர் செல்வராணி, இவங்க தலைமையில் ஒரு 2 டீம் வந்து போகிறாங்க. அவங்க போகிறப்ப தான் கடந்த 18ஆம் தேதி இந்த அரெஸ்ட் வந்து நடந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கைது பண்ணுறாங்க. முதற்கட்டமாக வந்து ஒரு 9 பேரை கைது பண்ணுறாங்க. இந்த நதியாவை சார்ந்த அந்த மாய ஒலின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சகோதரி தங்கச்சி சுமதி, அவர் 2வது கணவர் வந்து ராமச்சந்திரன், அதாவது இந்த அரியலூரை சார்ந்த அந்த
அதை பிஜின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விடுதி, அதோட மேனேஜர் தண்டபாணி என்றவரை கைது பண்ணுறாங்க. அதே போல் செங்கல்பட்டு மறைமலை நகர், அது வந்து இப்போது தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குள்ளே வருது. அங்கே வந்து விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் வந்து கைது பண்ணுறாங்க. அதாவது இந்த விபச்சார புரோக்கர் இவங்கெல்லாம் இது பண்ணுறப்போ பெரிய நெட்வொர்க் ஒன்று மாட்டியிருக்கு. இதில் என்ன விஷயம்னா, இவங்களோட டார்கெட்டே வந்து பள்ளி மாணவிகளை வந்து குறிவைக்கிறது. அதாவது வந்து நதியாவோட பொண்ணு இருக்காங்க, +2 படிக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட படிக்கிற பசங்க, அதே போல் இந்த அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற அந்த அந்த யங்ஸ்டர்ஸை வந்து இவங்க கவர் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, சும்மா வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றது, ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அவங்கள வந்து அந்த ஏழ்மையாக இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பயன்படுத்துறது. எப்படின்னா, ஒரு மாலுக்கு கூப்பிட்டு போகிறது, மாலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி தருது. அப்போது ஐயோ இந்த அக்கா ரொம்ப நல்லவங்க, நதி அக்கா ரொம்ப நல்லவங்க, அந்த பொண்ணோட பேர் சொல்லக்கூடாது, அந்த பொண்ணோட அம்மா நதி அக்கா வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு மாயை வந்து உருவாக்குறது. இப்போ சினிமாவுக்கு போகிறது, துணி எடுத்து கொடுக்கறது, அப்படியே ரொம்ப பாசமாக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறது. அப்போ வந்து அவங்க ஏழ்மையை வந்து பார்ப்பு அவங்க கரெக்டாக ஃபில்டர் பண்ணுறாங்க. இவங்க இதுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வழிக்கு கொண்டு வந்து, அதில் ஒரு +2 மாணவி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நாள் கூட இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தவறான செயலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு விசாரணையில் சொல்லியிருக்காங்க. இவங்களோட டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா, பள்ளி மாணவிகளை வந்து இவங்க கவர்ந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயினான இதுவாக இருந்திருக்கு. அதில் வந்து இப்போ ஒரு 17 மாணவிகள் பாதிக்கப்பட்டதா முதற்கட்ட விசாரணையில் இப்போ தெரிய வந்திருக்கு. மேற்கொண்டு இவங்களை விசாரணைக்காக எடுத்து அவங்க விசாரிச்சாங்கன்னா இன்னும் எவ்வளோ இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது இது வெறும் மாணவிகள் தான், இது இல்லாமல் தனியாக பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள், இப்போ வேலைக்கு போகிற பெண்கள், இவங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு இது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து என்ஐஏ செய்யக்கூடிய வேலையே கிடையாது. இதுக்குன்னு சொல்லி விபச்சார தடுப்பு பிரிவு போலீஸ்ன்னு இருக்காங்க. அவங்க தான் வந்து இது கண்காணித்து இவங்க பண்ணணும். அதான் இந்த இடத்துல வந்து அவங்க தவறு விட்டாங்க. அதுவும் வந்து இது பள்ளி மாணவிகள் என்றதுனால தலைகுனிவே ஏற்பட்டிருக்கு. விபச்சாரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தலைநகரத்தில் ரொம்ப தலை தூக்கி தான் நடக்குது. மசாஜ் பார்லர், அது இது பல இடங்கள்ல ஆமாம் நிறைய நடக்குது, அது தெரியுது. ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அவங்க ஒரு சில விஷயங்களுக்காக இவங்க அதெல்லாம் விட்டுடுறாங்க. ஆனால் இப்போல்லாம் எந்த ஒரு தகவலும் அவ்வளோ ஈஸியாக தரதில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த இந்த விபச்சார தடுப்பு பிரிவில் இந்த போலீஸாரெலாம் பார்த்தீங்கன்னா எந்த தகவல் இருந்தாலும் அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மூடி மறைச்சே இவங்க செய்கிறாங்க. ஆனால் இவங்க தவறு பண்ணுறாங்கன்றது தெரியுது. அங்கே தான் கேள்வி வருது. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு அரெஸ்ட் நடந்திருக்கு, இது ஊடகத்துக்கு தெரியப்படுத்தணும், ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும், இதுதான் ப்ரொசீஜர், காவல்துறையினுடைய ப்ரொசீஜர் நடைமுறை. இது ஏன் தவறுறாங்க, ஏன் இது பண்ணாமல் விட்டுருக்காங்க? ஏன்னா இதில் வந்து பாதிக்கப்பட்டது எல்லாமே வந்து பள்ளி மாணவிகள் அப்படின்றதுனால இது ஒரு பெரிய விஷயமா வரும், அது வந்து கவர்மெண்ட் வரைக்கும் போகும் அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் இவங்க மறைக்க பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து எங்கெங்கே என்னென்ன விஷயம் நடக்குதுன்றது மேக்ஸிமம் வந்து இந்த விபச்சார தடுப்பு பிரிவு போலீஸுக்கு தெரியும். அதே போல் வந்து இந்த விஷயத்தை வந்து அங்கே நுண்ணறிவு பிரிவு உளவுத்துறை போலீஸும் இருப்பாங்க. அவங்க வந்து கமிஷனருக்கும் டிஜிபிக்கும் வந்து தகவல் சொல்லணும், அவங்களும் தரது கிடையாது. எல்லாமே சம்திங் தான். ஆனால் இதில் வந்து சீரழிகிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ், ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இவங்க இந்த மாணவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு அடுத்து ஒரு டிகிரிக்கு போனோன்னா அவங்களோட பாதையே இது மாற்றி கொண்டு போகுது. அவங்களோட பசங்களாக இருந்து அவங்க சும்மா இருப்பாங்களா? இந்த மாதிரி ஈடுபடுத்துவாங்களா அது மாதிரி விபச்சாரத்தில்? சொல்லுங்கள். அது நடவடிக்கை எடுக்கணும்ல. ஏதோ ஒரு ஏழ்மைக்காக வராங்க, அதே தவறு தான். ஒரு விபச்சார தொழிலுக்கு வராங்க அப்படின்றப்ப அவங்க ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு வராங்க. ஒரு 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 25 வயசு, ஒரு 20 வயசில் அந்த மாதிரி வராங்க, அது தவறு தான். ஆனால் இவங்க வந்து பள்ளி பருவத்திலே வந்து இந்த மாதிரி விஷயத்தில் கொண்டு வந்து தள்ளிட்டாங்கன்னா அவங்க பணத்தோட ஆசை, அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுக்கான சொகுசான வாழ்க்கையை வந்து இவங்க காமிச்சாருங்க. அப்படி காமிக்கிறப்ப என்ன இவங்க பாதையே மாறி போகுது. இது வந்து ஒரு இன்னைக்கு ஒரு நதியாக தான் மாட்டியிருக்காங்க. இதுபோல் நிறைய நதியாக்கள் வந்து சென்னை மாநகரத்தில் தெரிகிறாங்க. இது போலீஸ் தான் வந்து இதை வந்து கண்காணித்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். சமீபத்தில் இந்த குழந்தைகளுக்கான மனநல ஆலோசகர் ஒருத்தர் வந்து சந்தித்தோம். அவங்க கொடுத்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. அவங்க பேர் வந்து சரண்யா ஜெயக்குமார் சொல்லிட்டு. அவங்க வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க, அதாவது வந்து இப்போ இருக்கிற இவங்களோட இந்த மாதிரி ஒரு கும்பலுக்கு வந்து என்னென்னா மெயினாக அந்த போதை, இந்த கஞ்சா, அந்த வாஸ்துகள் வச்சுருக்கவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க மேலே ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அதில் இப்போ நிறைய கேசஸ் வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே போல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறாங்கன்றத அவங்கள டார்கெட் பண்ணி இந்த கும்பல் வந்து அவங்கள கவர்ந்து இழுக்கிறதுக்கான வேலைகள் வந்து நிறைய நடக்குது, நிறைய கேசஸ் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையாகவே போலீஸ் வந்து துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்தால் தவிர இது வந்து தடுக்க முடியாது. இதோட எதிர்காலம் ரொம்ப மோசமாக போயிடும். இப்போவே இந்த மாதிரி வருது அப்படின்னா இதோட எதிர்காலங்கள் வந்து இன்னும் ரொம்ப மோசமாகிடும். ஸோ இது கண்காணித்து இந்த
என்ன சொல்கிறது, இந்த விபச்சார தடுப்பு பிரிவு தான் இதை வந்து கண்காணிக்கணும். இவங்க அந்த வேலையே வந்து எதுவும் கிடையாது. பேருக்கு ஒரு அரெஸ்ட்டு காமிப்பாங்க, பேருக்குன்னு ஒரு இது காமிப்பாங்க. ஒரு சமீபத்தில் கூட ஒரு டி நகரில் இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு விபச்சார புரோக்கர் அரெஸ்ட் பண்ணாங்க ஒருத்தர். அவரையும் வந்து அந்த விஷயத்தை வெளியவே பெரிய அளவு எதுவுமே சொல்லலை, பெரிய அளவு பேரம் நடக்குது. ஸோ இது வந்து மாசானா இவ்வளோ ஒரு இது வந்துடுது இவங்களுக்கு. எவ்வளோ மசாஜ் சென்டர் இருக்கோ அந்த மசாஜ் சென்டர்லேருந்து இவங்களுக்குன்னு ஒரு இது இங்கே தவறு நடக்குதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் இது கண்காணிக்க வேண்டிய அந்த உளவு அமைப்பும் வந்து நம்ம உளவுத்துறை அவங்களே இவங்க பண்ணுற தவறுகளை வந்து அவங்க எடுத்து சொல்லணும், மேலே ரிப்போர்ட் இவங்க போடணும். எதுவுமே போடுறது கிடையாது. ஒரு பேரளவில் மட்டும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் போட்டுட்டு பேரளவில் ஒரு அரெஸ்ட்டு மட்டும் காமிச்சிட்டு இதுதான் நடக்குது. இதனால் நாளைக்கு இந்த மாதிரி குழந்தைங்களோட, அதுவும் பள்ளி குழந்தைங்களோட லைஃப் வந்து வீணாக போகும். அதை வந்து தடுக்கணும்னா உடனடியாக வந்து கமிஷனரும் டிஜிபி அதில் தலையிட்டு சம்மந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் இது வந்து முடிவுக்கு வரும். அப்போ தான் ஒரு பனிஷ்மெண்ட், கரெக்டான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தா தான் இவங்க அடுத்து வர போலீஸ் வந்து அது உண்மையாக அந்த இடத்துல இறங்கி ஒர்க் பண்ண இது பண்ணுவாங்க. அதே போல் இதில் நேர்மையாக இருக்கிற அதிகாரிகளை எல்லாரையுமே வந்து பணியிட மாற்றம் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது நிறைய வேலைகள் நடக்குது இதில். இது மட்டும் இல்லை, சொல்லக்கூடாத ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு சில ஆஃபீஸர்களுக்கு தெரிஞ்சே நடக்குது ஒரு சில விஷயங்கள்லாம். அதெல்லாம் வந்து கண்காணிக்கணும். அது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து தமிழக காவல்துறைக்கு இருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மத்திய உளவு அமைப்பு வந்து இவங்களுக்கு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்க்கு வந்து தகவல் தராங்க. இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற போலீஸ்க்கு இங்கே நடக்கிற விஷயம் தெரிய மாட்டேங்குதா இல்லை தெரிஞ்சும் கண்டுக்காமல் இருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த விபச்சார தொழில் மெயின்னா பார்த்தீங்கன்னா இந்த வடபழனி, வலசரவாக்கம் அந்த லிமிட்டில் அது அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ்க்கும் தெரியும், இந்த விபச்சார தடுப்பு போலீஸ்க்கும் தெரியும். இந்த பகுதியில் அதிகம். அதே போல் இந்த ஓஎம்ஆரில் ஐடி அதிகமாக இருக்கிற இடத்துல, ஓஎம்ஆர் சைடு, இசிஆர் சைடு, இங்கே எல்லாமே நடக்குது, வெளிப்படையாகவே நடக்குது. இவங்க எந்த அதிரடி ரைட்லாம் யாருமே இப்போ பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிரடி ரைட்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இப்போ எதுவுமே பண்ணுறது கிடையாது. இவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைன்றப்ப மட்டும்தான் செய்தியாளர் கூப்பிட்றாங்க. அது வந்து ஒரு செய்தி வரணுன்றதுக்காக அவங்க ஒரு விளம்பரத்துக்காக ஒரு செய்திகளை தராங்க. ஆனால் நம்ம ஒரு தகவல் கேட்குறப்ப அவங்க கொடுக்கணும், எந்த தகவலும் தர்றதில்லை. இது மறைக்கிறாங்கன்றப்ப எதுக்கு மறைக்கணும்? ஒரு தவறு பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை கொடுக்க வேண்டியது தானே. அப்போ நீங்கள் மறைக்கிறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு தானே அர்த்தம். இதை வந்து தமிழக டிஜிபியும் நம்ம சென்னை கமிஷனரும் தான் இதில் வந்து தலையிட்டு சம்மந்தப்பட்ட இதுக்கு தொடர்புடைய அதிகாரிகளை கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் இது எதிர்காலத்தில் இதுக்கான ஒரு தீர்வாக இருக்கும். இதற்கு பின்னாடி அரசியல் அழுத்தம் எதுவும் காரணமாக இருக்குமா? வெறும் அவங்களுக்கு தேவையானதை, காவல்துறைக்கு தேவையானது கிடைக்குது, அதனால் இது மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கா? இல்லை அதிகாரிகளுக்கு அரசியல் அழுத்தம் இருக்கக்கூடிய காரணத்தினால இதை எடுக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே இதை பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நதியான்ற ஒரு இந்த விபச்சார புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சின்ன இதுன்னு தான் சொல்லலாம், ஒரு சின்ன கூட்டம் தான் இது. ஆனால் இது போல் பல இது வந்து நெட்வொர்க் வந்து அங்கங்கே செயல்படுது, அரசியல் பின்புலத்தோடையும் செயல்படுது. அதை வந்து போலீஸால் நடவடிக்கை எடுக்க முடியாமையும் போகுது. போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிப்படையாகவே ரொம்ப இதுவாக நடந்துச்சு. ஒரு டி நகரை சார்ந்த ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி, அவரோட தலைமையில் தான் இப்போ சென்னை ஃபுல்லாக வந்து பெரிய அளவில் விபச்சாரம் நடந்துச்சு. எல்லா கலெக்ஷனும் அவங்களுக்கு போகும். அவங்க நினச்ச சினிமாவிலேருந்து, சினிமா துறையிலேருந்து, சின்ன திரையிலேருந்து எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்டில் இருப்பாங்க, கனெக்டில் இருப்பாங்க. இது வந்து ஒரு பேஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனால் இதை விட பெரிய பெரிய லெவலில் நடந்துட்டு தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இது பார்ட்டி வேறு லெவலில் நடக்குது. ட்ரக் பார்ட்டியோடு சேர்ந்து விபச்சாரம்லாம் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, இன்னும் அந்த கார் சாவியை போட்டுட்டு மாற்றிக்கிற, அந்த மனைவியில் மாற்றிக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பெரிய பெரிய அரசியல் புள்ளிகளும் பின்னாடி இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே தெரியறதில்ல. அதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற போலீஸாரும் இருக்காங்க. எல்லா போலீஸும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சில போலீஸாருங்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற போலீஸாரும் இருக்காங்க. அதே போல் இந்த விபச்சார தடுப்பு பிரிவில் வந்து உட்கார்றப்ப அவங்களுக்கு அழுத்தங்கள் இருக்குது, அரசியல் அழுத்தங்கள் இருக்குது, அரசியல் அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்குது, மற்ற அழுத்தங்களும் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளோட அழுத்தங்களும் இருக்குது. அந்த மாதிரி அவங்களாலையும் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வர முடியாது. அது நேர்மையான அதிகாரிகளாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்க முடியாதவர்கள் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. மாதம் மாதம் வந்து ஒரு ஆமாம் தேவையான விஷயங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இது வந்து பண்ணிடுறாங்க. அது வந்து கண்டு காணாதமும் போகிறதும் இது வந்து நடக்குது. ஆனால் அது எப்படி நடக்குதுன்றதை விட முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த பள்ளி மாணவிகளை வந்து இந்த விபச்சாரத்துக்கு பயன்படுத்துறதை தடுக்கணும். இதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு வேண்டுகோளை நம்ம வைக்கிறோம். ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சர், நம்ம ஒரு படிக்கிறாங்க, நாளைக்கு எக்ஸாமு, அந்த ஒரு பொண்ணுக்கு நாளைக்கு எக்ஸாம், இந்த இதில் சிக்கன ஒரு பொண்ணுக்கு, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து இந்த பொண்ணை வந்து அனுபவிக்கிறான். எவ்வளோ அரக்கத்தனமாக இல்லையா? அது 17 வயசு பொண்ணு. அது
70 வயசு இந்த ஆளுக்கு. சைதாப்பேட்டை ஜோன்ஸ் ரோடை சேர்ந்த ரமணிச்சந்திரன் ஒருத்தர், அவருக்கு 70 வயசு. ஆனால் இந்த குழந்தைக்கு 17 வயசு. இதை யார் தடுக்கணும்? ஸோ நம்ம வைக்கிற ஒரு வேண்டுகோள் வந்து தமிழக காவல்துறை இது உடனடியாக வந்து இதை இரும்பு கரம் கொண்டு இதை வந்து அடக்கணுன்றது தான், கட்டுப்படுத்தணுன்றது தான் நம்மளோட வேண்டுகோளாக இதை நம்ம சொல்லணும். இந்த விஷயம் உடனடியாக தடுக்கப்பட வேண்டிய விஷயம். காரணம், இது இன்னும் புத்தீசல் மாதிரி இன்னும் பல நபர்களை பலிவாங்க காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. காவல்துறை தரப்புல இருந்தும் அரசு தரப்புல இருந்தும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். கவுன்சிலிங், முக்கியமாக பள்ளி மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து படிக்கிற சமயத்தில் என்ன அவசியம் அப்படின்றத அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இந்த விஷயத்துக்கு ஒரு வலிமையான முட்டுக்கட்டையான சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எடுக்கும்னு நம்ம நம்பலாம். நன்றிண்ணே. நன்றி அறிவழகன். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.